தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 43. கணவன் அவளை மிரட்டிவிட்டு போகவும் சிறிது நேரமாக துளசி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவன் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய ஆளா அவள்? கொலை செய்து விடுவேன் என்ற போதே அவள் நடுங்கவில்லை. இப்போது வாழவா என்றவுடனே நடுங்கி விடுவாளா என்ன? அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனையில்தான் கண்களை சுருக்கி முகமிருக நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரம் காலார நடந்துவிட்டு துளசி உள்ளே வர தேவகியோ கண்களை மூடி கடவுள் சந்நிதியில் வேண்டிக் கொண்டு நின்றார். என்ன தாச்சி, உன் லவர் கூட ஏதோ பேச்சுவார்த்தையில் இருக்க போல இருக்கு என்று துளசியோ தேவகியின் தோளில் முகத்தை புதைத்து செல்லம் கொஞ்ச அவள் தலையை தடவி கொடுத்த தேவகியோ, உனக்கு தெரியாதா என் லவர்கிட்ட டெய்லியும் என்ன பேசுவேன்னு? ஓ, நல்லா தெரியுமே. உன் மகன் தீர்க்காயுசோட இருக்கணும், எந்த நோய் நொடியும் வந்துடக்கூடாது, அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நீ மருகி மருகி வேண்டிட்டு கிடப்ப. ஆனா உன் மகன் இப்படி ஒரு தாய் இருக்கிறதையே மறந்து பல வருஷம் ஆகுது. என்ன மானங்கிட்ட அன்போ தெரியல போ. என் மகனுக்காக மட்டும்தான் வேண்டுவனாடி என்று தேவகி மருமகளை முறைத்து பார்க்க, சரி சரி, உன் மகனுக்கு நிறைய வேண்டிப்ப, எனக்கும் என் பிள்ளைக்கும் கொஞ்சமே கொஞ்சம் வேண்டிப்ப, ஒத்துக்கிறேன். அவனுக்கே அவ்வளவு வேண்டுறனா உனக்கும் உன் பிள்ளைக்கும் குறையவா வேண்டுவனாடி? என்ன திரும்பி கூட பார்க்காத மகனுக்காக இத்தனை வேண்டுதல் வைக்கிறவ, என்ன மக போல தாங்குற உனக்காகவும் என் கையை பிடிச்சிக்கிட்டே சுத்துற என் பேரனுக்காகவும் நான் எவ்வளவு வேண்டிக்குவேன். சரி, இப்போ எதுக்கு முகத்தை தூக்குற? இந்த ராத்திரி நேரத்தில் தூங்காம எதுக்கு முழிச்சிருக்க நீ? அவன் வந்தான் போல கேள்வியாக மருமகளை பார்க்க, வந்தாரு. இப்போ எல்லாம் அடிக்கடி உன்னை தேடி வர்றான். என்னவா? என்னை தேடின்னு சொல்லாத தாச்சி, உன் பேரனை தேடி வராரு. திடீர்னு மகன் பாசம் இழுக்குதாமா? இப்போ என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? பொண்டாட்டியா புள்ளையா என் கூட வந்து என் வீட்டில் வாழுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இல்லை மிரட்டிட்டு போறாரு. எதே? போகலன்னு வெய், உன்னை கொன்னுடுவாராம், என்னையும் கொன்னுடுவாராம். அவர் மகனை மட்டும் தூக்கிக்கிட்டு போய் அப்படியே வச்சுக்குவாராம். நேரடியாக பகிரங்க மிரட்டல் விட்டுட்டு போறாரு. ஆமாம், இத்தனை நாள் இல்லாமல் இப்போ என்னடி மக மேலே அவ்வளவு பாசம் வந்து உன் புருஷன் இங்கே ஓடி வரான்? எனக்கு என்ன தெரியும் உன் மகனை பற்றி? உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும் என்று துளசி தோள்களை உழுக்க, நீ தானடி அவனை கொஞ்சி கொஞ்சி வாழ்ந்த, உனக்கு தானே அவனை பற்றி தெரியும். இங்கே பாரா தாச்சி, என் கோபத்தை கிளப்பாத. ஒரு புள்ள பெத்த சாதனை மட்டும்தான் உன் மகன் கூட நான் பண்ண ஒரே சாதனை. மற்றபடி அவரை பற்றி எனக்கு இம்மி அளவு கூட தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. அவரை பற்றி பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. காலையில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நான் போய் தூங்க போகிறேன் போ என்று துளசி நகர போக அவள் கையை பிடித்து இழுத்த தேவகியோ சற்று யோசனையாக அவள் முகத்தையே பார்த்துவிட்டு, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல துளசி. நான் சொல்கிறதுனால எங்கே நான் என் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுறனோன்னு நினச்சிக்காத. ஓ, சப்போர்ட் வேற பண்ணுவியா நீ? சீரியஸாக கேளுடி. சரி சரி, அப்போ முகத்தை சுருக்கி வச்சுக்கவா? என்னதான் இறுகி போன துளசியாக மாறி போனாலும் கூட அவள் மகனிடமும் மாமியாரிடமும் எப்போதுமே சிரித்த முகமாக பேசும் துளசிதான். சரி சரி சொல்லு என்றதுமே தேவகி கையை பிசைந்து கொண்டே சொல்லவா வேண்டாமா என்று யோசித்து, உன் புருஷன் காரில் பாம் வச்சது யாருன்னு தெரியுமா? தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்லாத பதில். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பதில் துளசி. ஏன்னா அவனை கொல்ல நினைச்சது உனக்கு வேண்டியப்பட்ட ஆளு என்றதுமே துளசி யோசனையாக தன் மாமியாரை பார்க்க, எனக்கு வேண்டியப்பட்ட ஆளுனா நீங்களா? இல்ல என்று மறுத்து தலையாட்டியவர் தூங்கிக் கொண்டிருந்த துவாரகனை திரும்பி பார்க்க, எனது என் மகனா? உண்மையாகவே அதிர்ந்து போய்விட்டாள் துளசி. பாம் வைக்கக்கூடிய வயதா தன் மகனுக்கு? வன்முறை பழகக்கூடிய வயதா இது? என்ன தாச்சி சொல்ற? என் மகனை அவர் காரில் பாம் வச்சது? ஆமாம், அதை இப்போத்தான் என்கிட்ட சொன்னான். பாம் கொடுத்தவங்க உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுவேன்னு மிரட்டி இருப்பாங்க போல, அதில் பயந்து தான் காய்ச்சலில் கிடந்திருக்கான். அச்சச்சோ கடவுளே, அத்தாச்சி, இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சது என் பிள்ளைய உண்டிலேன்னு ஆக்கிடுவாரே. அவனுக்கும் தெரியுமா? என்னது தெரியுமா? அதையும் உன் மகன்தான் சொல்கிறான். என்னடா செஞ்சிருவாங்க, அப்பா நான் இருக்கேன், போலீஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான் போல. அதுக்கு பிறகுதான் உன் மகனுக்கு காய்ச்சல் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தாச்சி இது? நான் யோசிக்காதது நினைக்காததெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே மாறி மாறி புயல் மாதிரி வந்து மோதுதே. நான் வாழ்கிறது ஓடுறது உழைக்கிறது எல்லாமே இவனுக்காக தானே. இவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும் தானே நான் என்னை பற்றி யோசிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்படி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே இவன். வேற எதுக்கு? உனக்காகத்தான். எனக்காகவா? தடுமாறி போய் நின்றாள் துளசி. ஆமாம், அம்மாவை கொடுமைப்படுத்துகிற, அம்மாவை அளவிக்கிற அவனை கொல்லணும். அன்னைக்கு எப்படி தீயவன் வன்முறையை கையில் எடுத்தானோ, அவன் அப்பா சாக காரணமாக இருந்தானோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு உன்னை கொடுமைப்படுத்துகிற தீயவனை கொல்றதுக்காக மகன் ஆயுதம் எடுக்க துணிஞ்சிட்டான். இது விளையாடுற காரியமோ இல்லை அசால்ட்டாக விடுற காரியம் மாதிரிலாம் எனக்கு தெரியல துளசி.
பயமா இருக்கு. இன்னைக்கே இவ்வளவு துணிஞ்சு நிக்கிறவன் நாளைக்கு என்னென்ன பண்ணுவான்னு நினைச்சா ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு துளசி. துளசிக்குமே இதை நம்ப முடியவில்லை. இத்தனை சின்ன வயதில் பிஞ்சு மனதினில் எவ்வளவு வெறி அடங்காமல் இருக்கிறது என்றால் யோசிக்க வேண்டிய தருணம் தானோ. இதுவரைக்கும் தான் தகப்பனை திட்டுனா, முறைச்சான், எதிர்த்து பேசுனான். ஆனா இப்ப கொல்லணும்னு நினைக்கிறான். என்ன சொல்லிட்டு தூங்குறான் தெரியுமா? என்ன? காணாம போற கல்லு வேணும்னா அவரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த ஆளை நான் எப்படியாவது கொன்னுடுவேன் அப்படின்னு திரும்பவும் சொல்றான் துளசி. என்ன என்ன தாச்சி சொல்ற? இப்ப என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் நான் தவறி போனது தான். தலையா அடிச்சுக்க தோணுது. என் பிள்ளைய அன்னைக்கு கொடுமைக்காரனா மாத்திட்டேன். இன்னைக்கு நான் செஞ்ச பாவம் தலைமுறையா என் பேர புள்ள வரைக்கும் வந்து நிக்குது. நான் செத்தாத்தான் இதுக்கு தீர்வு போல என்று தேவகியும் தலையில் அடித்து கொள்ள அவர் கையை பிடித்து கொண்டவள், அத்தாச்சி இதெல்லாம் நடக்கணும்னு விதி. நீ என்ன பண்ணுவ? நான் என் பிள்ளைக்கு என்னைக்காவது நான் கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன்னு சொல்லியிருக்கேனா என்ன? அவனா புரிஞ்சுக்கல. அதே மாதிரி தான் உன் பிள்ளைக்கு உன்னை புரிஞ்சுக்க தெரியல. உன் முகத்தை பார்த்தா அதில் கள்ளம் இருக்கா, பேராசை இருக்கா, அன்பு இருக்கா, அவர் மேலே அக்கறை இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா என்ன? தாயி தனக்காகத்தான் கஷ்டப்பட்டான்னு யோசிக்க தெரியாத மனுஷன் என்ன மனுஷன்? விடு, இனிமே நீ இப்படி சொல்லாத. சரிடி, அது கடந்து போச்சு. இனிமே அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. என்ன அவன் கவனிக்க போகிறதும் இல்லை. என்ன பாசமா அவன் அம்மானு கூப்பிட போகிறதும் இல்லை. என் புள்ள அன்புக்கு ஏங்கி ஏங்கி என் உசுறு போயிரும் போல. என் புள்ள என் கையை பிடிச்சிக்கிட்டு அம்மானு கூப்பிட மாட்டானான்னு ஒவ்வொரு நாளும் அவனுக்காக காத்திருந்தேன். என் பொழுது வீணா போயிரும். ஆனால் வளர வேண்டிய வாழ வேண்டிய உன் மகனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியா வந்து நிற்குது துளசி. அதை மாத்துறதுக்கு நாம் ஏதாவது செஞ்சாகணும்ல. இன்னைக்கு தெரியாம செஞ்சதை நாளைக்கு தெரிஞ்சே செய்ய அவன் தயாரா இருக்கான். என்ன பண்ண போற என்றதுமே துளசி அமைதியாக தன் மகனை பார்த்து பெருமூச்சு விட்டவள், உன் மகனுக்கு பொண்டாட்டியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான் தாச்சி. துளசி சொல்வது புரியாமல் தேவகி மருமகளை பார்த்திட, அவனோட பிரச்சனை நான் கஷ்டப்படுறது, அவனோட பிரச்சனை நான் தனியா இருக்கிறது, அவனோட பிரச்சனை நான் புருஷன் இல்லாம வாழ்றது. இது எல்லாத்தையும் மாத்தணும்னா, இல்லை மாத்துற மாதிரி ஆகணும்னா நான் அம்மாவா மட்டும் இல்லை, உங்க மகனுக்கு பொண்டாட்டியாவும் தீயவனோட மனைவியாவும் கௌரவமாவும் அவன் கண்ணுக்கு குடும்பமா நாம இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சா தாச்சி. துளசி, அவர் மிரட்டினதுக்காக இதையெல்லாம் நான் செய்ய போறதில்ல. என் மகனுக்காக மறுபடியும் அவர் மனைவியா அந்த வீட்டுக்குள்ள நான் போக போறேன். அன்னைக்கு அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் கோணல் வெளியில் போயிடக்கூடாது. அவன் வாழ்க்கை வீணாகிடக்கூடாது. அவன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு உங்கள் மகனுக்கு மனைவியாக வாழ அந்த வீட்டுக்குள்ளே நான் போகலாம்னு இருக்கேன் அத்தாச்சி. வேண்டாம் துளசி, கஞ்சியோ கூழோ தனியாக கிடந்து கௌரவமாக சாப்பிடும்போது நிம்மதியாக இருக்கிற, அங்கே அவன் மனைவியாக இருக்கும்போது நிம்மதி இருக்காது தெரியுமா? அவன் உன்கிட்ட மறுபடியும் அன்பாக நடந்துப்பான். ஆசையாக உன்னை மனைவியாக ஏற்றுப்பான்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லு? அவரோட அன்பு அக்கறையெல்லாம் யாருக்கு தேவை? அது எனக்கு வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் என் மகனுக்கு தகப்பனா இருப்பார் அத்தாச்சி. அவர் என்கிட்ட அன்பா இருக்க தேவையில்லை. ஆனால் இனி குழந்தைக்கு எதிரியா இருக்கக்கூடாது. தகப்பனா அவர் மாறிட்டா இவன் மனசுல உள்ள வெறி குறைஞ்சிரும். அவன் கேட்குற தாய் தகப்பன் குடும்ப அமைப்பை அவர் கூட இருக்கும்போது தானே நான் அவனுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக மறத்து போய் வாழக்கூட நான் தயார் தான் அத்தாச்சி. உடம்பு புண்ணானது காணாதுன்னு மறுபடியும் மனசை புண்ணாக்க போறியா துளசி? அதற்கு விரக்தியாக சிரித்தவளோ, எத்தனை வலி இருந்தாலும் அதை ஒத்த சிரிப்பில் அடக்க எனக்கு தெரியும். என் மகன் வாழ நான் எத்தனை ரணம் வேணும்னாலும் அனுபவிப்பேன் தாச்சி. அத்தனை வலியையும் ஒரு புன்னகையில் அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். நான் கஷ்டப்பட்டா தானே என் புள்ள வழி மாறி போவான். நான் அழுதா தானே என் புள்ள திசை மாறி போவான். நான் அழமாட்டேன். நான் கஷ்டப்பட மாட்டேன். கௌரவமாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு போலியாக நடிச்சாவது என் பிள்ளைய சரியாக கொண்டு வந்துடுவேன் தாச்சி. எனக்கு என் புள்ள வாழணும். அதுக்காக என் வாழ்க்கையை அந்த அரண்மனை கூண்டுக்குள்ளே முடிச்சுக்க நான் தயாராகிட்டேன். நீயும் தயாராகிடு. காலையில் அங்கே போகணும். துளசி, நீ என்ற மாமியாரின் முன் கையை நீட்டி தடுத்தவளோ, நிறைய யோசிச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதில் மாற்றம் இல்லாத்தாச்சி. என்னையை தாண்டி என் மகனை என் வாழ்க்கையை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. என் மகன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் இந்த துளசி. பார்த்துக்கிறேன் தாச்சி, பயப்படாத. போய் தூங்கு. நான் நிம்மதியாக தூங்குறேன். ஏன்னா நாளையிலிருந்து நிம்மதியான தூக்கம் இருக்குமானே தெரியலையே என்று வலியோடு புன்னகைத்தவள் மகனருகே போய் அவன் தலையை தடவி கொடுத்து கொண்டே அவளும் நிம்மதியாக தூங்கி போனாள். பல இரவுகள் நிம்மதி இல்லாமல் அவனோடு வாழ்ந்தவள் மறுபடியும் வாழ துணிந்து விட்டாள். அதில் நிம்மதி இருக்க போவதுமில்லை என்று அவளை கணித்து விட்டாள். கௌரவத்திற்காக மனைவி பட்டத்தை தன் தலையில் தூக்கி சுமந்து கொண்டு தன் மகனுக்காக மீண்டும் அவன் மனைவியாக வாழ சம்மதம். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.